நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது பண மூட்டைகள் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட விவகாரத்தில் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு தங்களது விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அரசு பங்களாவில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பின் அங்கிருந்த ஸ்டோர் ரூமுக்குள் கதவை உடைத்து உள்ளே சென்ற போதுதான் ட்விஸ்ட் காத்திருந்தது. அங்கு கட்டுக்கட்டாக பண மூட்டைகள் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. நீதிபதி வர்மாவும் அவரது மனைவியும் அப்பொழுது டெல்லியில் இல்லை, மத்திய பிரதேசத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட போது அவரது மகளும் வயதான தாயாரும் மட்டுமே வீட்டில் இருந்தனர். தீ விபத்தில் பணக்கட்டுக்கள் எரிவதை காட்டும் ஒரு வீடியோ அதன் பின்னர் வெளிவந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி TK உபாத்யாயாவிடம் விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனிடையே நானோ எனது குடும்பத்தினரோ அந்த அறையில் பணத்தை பதுக்கி வைக்கவில்லை என நீதிபதி யஷ்வந்த் வர்மா விளக்கமளித்தார். மேலும் பிடிபட்டதாக கூறப்படும் பணத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார். இது தன்னை சிக்க வைக்க ஒரு சதித்திட்டம் போல் தெரிகிறது என்று தெரிவித்தார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்த 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்து கடந்த மார்ச் 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டார். குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து நீதிபதி வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அங்கு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, இமாச்சல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி GS சந்தவாலியா மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி அனு சிவராமன் ஆகியோர் அடங்கிய குழு நீதிபதி வர்மாவின் வீட்டில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை விசாரித்தது. அவர்கள் மார்ச் 25ஆம் தேதி அன்று விசாரணையை தொடங்கி மே 3ஆம் தேதி அன்று அறிக்கையை இறுதி செய்தனர். விசாரணை முழுமையாக நிறைவு பெற்றதை அடுத்து மே 4ஆம் தேதி தலைமை நீதிபதி முன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை முன்னெடுக்கப்படும் என தெரிகிறது.